ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸ்டெப் ஒன் ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் இணைந்து தயாரித்த திரைப்படம் ஹார்ட் ஹீன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்டாக தான் செலெக்ஷன் பண்ணி இந்த படத்தில் போட்டிருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர் கிஷோர் குமார், இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பவர் ராஜேஷ் முருகேசன். இந்த படத்துடைய சுருக்கமான கதை என்னன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம ஹீரோ ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவர், ராஜஸ்தானில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டுருக்காரு. அங்கே இன்னொரு தமிழ் பெண் இவரை லவ் பண்ணுறாங்க. அந்த லவ்வை இவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே எனக்கு ஒரு லவ் இருந்தது, அது பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தட்டி கழிக்கும்போது, அந்த பொண்ணு தொடர்ந்து இவங்கள நான் அவங்கள விட்டு போக மாட்டேன், அவங்கள மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுறாங்க. இந்த லவ்வை இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டாவது பொண்ணை இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட் மூலமாக அவர் சில விஷயங்களை மறந்துடுறாரு. மறந்ததுக்கப்புறம் முன்னாள் காதலியை சந்திக்க போகிறார். சந்திக்கும்போது இன்று இருக்கிற காதலியா இல்லை முன்னாடி அவர் லவ் பிரேக்கப் பண்ண காதலியா, இந்த ரெண்டு பெண்களில் யார் இவர் காதலிக்க போகிறாரு, யார் இவர் திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய சுருக்கமான கதை. கதை என்னவோ கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, நான் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் படமாக போய்ட்டு உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு ட்ராமா பார்த்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இதை ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு படத்தில் நாகேஷ் ஒரு டைலாக் சொல்லுவார், மேலே போகிறதுக்கு தான் பிரிட்ஜே கட்டியிருக்காங்க, நீங்கள் என்ன அதுக்கும் மேலே போகிறீங்க அப்படின்னுவார். அந்த மாதிரி படமே 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரமும் அவ்வளோ ஸ்லோவாக எடுத்து வச்சுருந்தா எப்படி டைரக்டர் சார்? டைரக்டர் சார், நீங்கள் யோசித்த கதை உண்மையிலே சொல்கிறேன், சூப்பரான கதை தான் இது. அதாவது இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு கதை. ஒரு அடிபட்டு ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அவன் எந்த இடத்துலேருந்து அவனுடைய லைஃப் திரும்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வித்தியாசமான ஒரு கதையை யோசிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த திரைக்கதையாக வடிவமைந்த விதத்தில் ரொம்ப கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த அரண்மனை படத்தில் கோவை சரளா அவர்கள் மனோபாலாவுக்கு அடிபட்ட உடனே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் மண்டையில் அடிபட்டுச்சுன்னா பழசு மறந்துடும், இவருக்கு புதுசு மறந்துடுச்சு அப்படின்றவாங்க மனோபாலாவை பார்த்து. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் இந்த ஒன்லைனை வச்சு இவர் படமாக்கியிருப்பாரா அப்படின்றது மாதிரியும் கேள்வி கேட்க தோணுது. பட் ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி எடுக்கும்போது என்னென்னா, ஆடியன்ஸ் வெளில வரும்போது உங்களுக்கு அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த மனசை போட்டு ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு வெளில வரணும். இப்போ என்ன மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிப்பா, இப்படிலாம் ஒரு லவ் ஸ்டோரியை நம்ம பார்த்ததே இல்லையாப்பா. உங்களுக்கு உதாரணத்துக்கு தெரியும், ஒரு இதயம் படமாக இருக்கட்டும், விண்ணை தாண்டி ஒரு படமாக இருக்கட்டும், இன்னும் பல படங்கள் சொல்லலாம். ஒரு தேவதை கண்டேன், ஒரு லவ் டுடே, ஒரு பூவே உனக்காக, இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி சரி ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக வெளில வருவீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக வர வேண்டிய படம் தான் இந்த படம். நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த கதை கண்ணோட்டத்தை வைத்து பார்க்கும்போது இப்படி ஒரு படத்தை கொடுக்க வேண்டிய ஆடியன்ஸ் வெளில வரும்போது மனசை உருகி வெளில வர வேண்டிய படமாக இந்த படம் இருந்திருக்க வேண்டிய படம். மற்றபடி மொடோனா செபாஸ்டியன் அவர்களுடைய அந்த இயல்பான ஒரு லவ்வபுள் பர்சனாக இருக்கிறது, செகண்ட் ஹாஃபில் ஹீரோ சேர்த்துக்கலாமா வேணாமான்னு காட்டுற அந்த முகபாவங்கள், இமயா அவர்களுடைய எனக்கு தானே இவர் சொந்தம், நான் தானே இவரை ரெண்டாவது லவ் பண்ணேன், ஸோ அவங்க காட்டுற அந்த அன்பு, அந்த கேரக்டரு, அந்த எமோஷன்ஸ் அதுவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஓகே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கிட்டே சொல்லலாம். பட் சனத் அவர்கள் மகானில் பண்ண அந்த எஃபெக்ட் இந்த படத்தில் போடலையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சம்பளம் கும்பல் என்ன சரியாக கொடுக்கலையா ஹீரோக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஏன்னா அவர் நார்மலாக நடிச்சிருக்காரு. உங்களுக்கே தெரியும், ஒரு புதுசை மறந்துட்டார், பழசை நினைவு வச்சுக்கிற நடிகர் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறேன், ஏப்பா இவர் நல்லா நடிக்கிறார்ப்பா அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்ல வைக்குது. அதாவது இப்போ படத்தில் நடித்து நம்ம காட்டலாம் தெரியும், நான் நடிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்றதுக்காகவே ஃபேஸ் ரியாக்ஷன் வச்ச மாதிரி இருக்குது, அவருக்கு டைலாக் வச்ச மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இவருக்கு காட்டியிருக்கீங்க. அது ஏன்னு ஒன்றும் புரியல. இசையை பொறுத்த வரைக்கும் ஓகே, இசையெல்லாம் கூட பின்னணி இசையும் 2 பாடல்கள் நல்லாவே இருந்தது, அதெல்லாம் எந்த தப்புமே இல்லை. ராஜேஷ் முருகேசன் அவர்கள் அவர் வேலையை கரெக்டாக கொடுத்துட்டாரு அப்படின்ற மட்டும் நிச்சயமாக சொல்லிடலாம். ஸோ அந்த வகையில் எந்த விதமான குறையும் இல்லாமல் அவர் இசையை என் பங்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் ஏன் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார்னு நினைக்கிறேன். பட் படத்துக்கு பின்னணி இசையும் 2 பாடல்களும் ரசிக்கும்படியாகவே இருந்தது. ஆனால் நீங்கள் ஹார்ட்டின் படம் வச்சுட்டு
அந்த ஃபீலை கொடுத்தா தான் அந்த படத்துக்கு டைட்டிலுக்கு வச்சதுக்கு உண்டான அர்த்தமே இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் அந்த டைட்டிலுக்கும் நீங்கள் படத்தில் கொடுத்த அந்த ஃபீலிங்க்கும் நீங்கள் உண்மையிலேயே வந்து நீங்கள் அந்த ஃபீலை கொடுத்தா தான் அந்த டைட்டில் வச்சதுக்கு உண்மையிலேயே 100% திருப்தியாக இருக்கும். பட் அதில் 100% திருப்தி அடைஞ்சுன்னா கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா சார் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் படத்தை கூட விறுவிறுப்பாக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து 1 மணி நேரம் 58 நிமிஷம் படத்தையே இவ்வளோ ஸ்லோவாக ஒரு நாடகம் பார்த்த ஃபீல் கூட கொடுக்காம ஒரு ஸ்லோவாக போகும்போது ஏன் சார் இது படமே 2 மணி நேரம் தான் சரியா இவ்வளோ ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரியும் சில ஆடியன்ஸ் வந்து யோசிக்க வைக்கும். அந்த உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு அதாவது அங்கங்கே ஒரு 2-3 இடங்களில் மட்டும் ஒரு சிரிப்பு வந்து அவருடைய ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக நடிச்சக்கூடியவர் வந்து 2-3 இடத்துல வந்து ஒரு காமெடி பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அது வந்து அவருடைய கேரக்டர். அந்த கேரக்டர் நல்லா பொருந்திருக்கு. மொத்தப்படி பார்த்திங்கன்னா பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல போனீங்கன்னா இந்த படத்தில் வந்து இசையை பெருசாக சொல்லலாம், கேமரா ஒர்க்கு நல்லாவே சொல்லலாம். ராஜஸ்தான் சிட்டி அழகாக காட்டியிருக்காங்க, அதுவே ஊட்டியை கொஞ்சம் அழகாக காட்டியிருக்காங்க, இன்னமும் கொஞ்சம் அழகாக. ஏற்கனவே ஊட்டிலாம் அழகு தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கேமராவும் மியூசிக்கும் பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்குது. பட் கதை என்ன, கதைக்கு தகுந்த மாதிரி திரைக்கதை அமைச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஹார்ட்டின்னு டைட்டில் வச்சு நீங்கள் ஹார்ட்டில் ஃபீல் பண்ண வைக்கலாம் எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. ஒரு விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி, ஒரு பூவே உனக்காக மாதிரி, ஒரு லவ் டுடே மாதிரி, ஏன் இன்னும் சொல்லப்போனால் இதயம் முரளி அந்த இதயம் படம் மாதிரி ஃபீல் குட்டாக கொடுக்க வேண்டிய ஒரு லவ் ஸ்டோரி படத்தை, அந்த மாதிரி வர வேண்டிய ஒரு படத்தை எந்த இடத்துல போய் கோட்டை விட்டாங்கன்னு நமக்கே தெரியல. இது வந்து ஹார்ட் இன்னும் இல்லை, இதயத்தில் வலியே இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.